எப்பா நீ இந்த கேரட் தரேன்னு சொல்றியா? ஆமா. அதெல்லாம் வேண்டாம். தண்ணி எங்க கிடைக்கும்? தண்ணியா? அதோ இந்த குடிசையில கிடைக்கும். எங்க வர்ற வழி? நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 60 வருஷங்கள் ஆயிடுச்சுல. ஆமா. நான் முதல்ல பெண் பார்க்க வந்தப்போ நீ ஒரு பாட்டு பாடுவியே, அது யாரும் இருக்கா? அந்த பாட்டு பாட்டு எனக்கு வெக்கமா இருக்கு. அடாடா என்ன வெக்கம்? இவர யார் இருக்கா? நம்ம 2 பேர் தானே இருக்கா. சும்மா பாடுன்னா பள்ளிக்கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் உள்ளம் குளிரதடி கிளியே, உள்ளம் குளிரதடி கிளியே, ஊனவுருகுதடி. அடாடாடா என்னமா பாடுற? யார பாரு நம்ம அரமணியில இங்க ஒரு ரகசியம் இல்ல. பிள்ளவா வணக்கம் தாத்தா. வணக்கம் பாட்டி. சாயத்துக்கு என்ன தம்பி சாப்பிடுற? பாலா மோரா? ஒண்ணும் வேண்டாம் பாட்டி. உங்களை பார்த்ததே எனக்கு வயிறு ரொம்ப மாதிரி இருக்கு. ஏன் தாத்தா இங்க நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க? என் பெண்டாட்டியோட துணைக்கு அதை கேட்கல தாத்தா. குழந்தைங்க 2 பையன்கள் இருக்காங்க. அதே அந்த காலத்துல குடும்ப கட்டுப்பாடா? மனக்கட்டுப்பாடப்பா. சரி, உங்க பையன் என்ன செய்றாங்க? ஒருத்தன் படிச்சுட்டு பட்டாளத்துல இருக்கான். இன்னொருத்தன் சொந்தமா பண்ணைய வச்சு விவசாயம் பாக்குறான். 2 பேருமே தேச சேவை செய்யறாங்க இல்லையா? எனக்கு ஒரு சந்தேகம் தாத்தா. என்னப்பா சந்தேகம்? ஒண்ணும் இல்ல, அதாவது எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து நிறைய எனக்கு இருக்கு. ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கும் தேவைக்கு அதிகமாவே ஆட்கள் இருக்காங்க. எல்லாம் இருந்தும் உங்களை போல சந்தோஷமா என்னால இருக்க முடியல. ஏன் தாத்தா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன ஆகுது தாத்தா? அதுதான் காரணம். அப்படின்னா தம்பி, சந்தோஷம்ங்கிறது பணத்தாலேயோ பவுசாலையோ கிடைக்காதப்பா. வாய்க்கிற மனைவியாத்தான் கிடைக்கும். அப்போ கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நிம்மதி கிடைச்சிருமா? கட்டிக்கிற பெண்ணும் கட்டி தங்கமா இருக்கணும். 3 முடிச்ச ஒழுங்கா போடுன்னு சொல்லி பெரியவங்க சொல்றாங்க. அதை ஒழுங்கா போட்டால் மட்டும் போதாது, ஒழுங்கான இடத்திலையும் போடுறமான்னு பாத்துக்கணுமாப்பா. அதை எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது? பெண்ணுக்கு அவசியமானது 6 குணங்கள். அந்த 6 குணங்கள் கொண்ட ஒரு அன்பு தெய்வத்தை நாம் அடைஞ்சிட்டோம்னா குடும்பமே ஒரு கோயிலாக மாறிடுவோப்பா. அதென்ன தாத்தா அப்படிப்பட்ட 6 குணங்கள்? அதுக்குன்னு ஒரு பாட்டியே இருக்கப்பா. சொல்லுங்க தாத்தா, கேக்குறேன். ஒரு மயிலே பூமகளாய். கொஞ்சமே தாத்தா, நான் எழுதிக்கிறேன். பொறுமையிலே பூமகளாய். அப்படின்னா பொண்ணா பிறந்தவ பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணும்ப்பா. ஓஹோ, அப்புறம் கொண்ட பேரழகில் திருமகளாய். கொண்ட பேரழகில் திருமகளாய். குட். அழகில லட்சியம் மாதிரி இருக்கணும். பசியில் அமுதளிக்கும் அன்னையுமாய். பசியில் அமுதளிக்கும் அன்னையுமாய். சாப்பாடு போடுறதுல ஒரு தாய் மாதிரி இருக்கணும்ப்பா. ஐயோ, அப்புறம் காதல் அரவணைப்பில் கணிகையுமாய். காதல் அரவணைப்பில் கணிகையுமாய். எது காதல் சொல்லி? அது சொல்லு. அட சும்மா இருக்க. அது சும்மா சொல்லு. நான் சொல்லட்டுமா? வேணாம் வேணாம், நானே புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சொல்லுங்க. ஊழியத்தில் பணிப்பெண்ணாய். ஊழியத்தில் பணிப்பெண்ணாய். இதுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது கணவனுக்கு பணிபுரிகள் செய்யறதுல வேலைக்காரி மாதிரி இருக்கணும். அறிவை உரைப்பதிலே அமைச்சருமாய். அறிவை உரைப்பதிலே
அமைச்சனுமாய். அதாவது நீங்க சொல்றீங்களா? ஆபத்து காலத்துல கணவனுக்கு ஆலோசனைகள் சொல்றதுல ஒரு மந்திரி மாதிரி இருக்கணும்ப்பா. வாழுகின்ற பெண் எவளோ அவளே பழமாந்த குலமகளா. வாழ்கின்ற பெண் எவளோ அவளே வளமாந்த குலமகளாம். இப்படி குணங்கள் உள்ள ஒரு பெண்ணை கண்டுபிடி, கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் பார்வன் வாழ்க்கையை. தாத்தா, நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க வர்றேனா இல்லையான்னு பாருங்களேன். நல்லா பாப்பா, ஆசீர்வாதம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். தம்பி, உன் பேரை சொல்லவே இல்லையே. என்ன மன்னிச்சிருக்க. அப்பா அம்மா வச்ச பேர் எனக்கு ராமன். எல்லாரும் ராமன் கூப்பிடுறாங்க. அப்படியா? இந்த ராமனுக்கேற்ற சீதை நிச்சயம் கிடைப்பான். சீதா? சித்தப்பா, சித்தப்பா, ஒரு கிளாட் நியூஸ். என்னப்பா? நான் கல்யாணம் செஞ்சுக்கதான் முடிவு பண்ணிட்டேன். கல்யாணமா? நீயா? அப்பா, இப்பதான் என் மனசு கொழுந்தது. ஆஷா, ஆஷா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. ராமு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான். நான் ஆஷா கல்யாணம் பண்ணிக்கதா? ஆமாப்பா. என்ன சித்தப்பா அது? நமக்கு ஒரு விதத்துல அவ தூரத்து உறவு. சின்ன வயசுல இருந்தே நம்ம கிட்ட வளர்ந்த பொண்ணு. உன்னையும் நல்லா புரிஞ்சவ. ஆகையினால அவளைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சித்தப்பா, ராமு அவளுக்கு என்ன அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, பண்பு இல்லையா? ஐயோ, எனக்கு விருப்பம் இல்லையே சித்தப்பா. நான் என்ன செய்யறது? ஆமாங்க, அவங்க இஷ்டத்துக்கு சொந்தமா முடிவு செய்யறாங்க. சொந்த கரெக்ட். அவர் இஷ்டத்துக்கு உடனே ஒரு பொண்ணு பாருங்க. பொண்ணு ஏன் பாப்பானே? நானே பார்த்தாச்சு. யார் சார் அது? அதான் சீதா. அத அன்னைக்கு வரல சௌந்தர்யா கம்பெனில இருந்து அந்த சீதா தான். இந்த சீப்பு சோப்பு விற்க வந்தாள் அவளா? ஆமா. ஏப்பா, அவ யாரு, நீ யாரு? அவ தகுதி என்ன, உன் தகுதி என்ன? சித்தப்பா, தகுதிங்கிறது பாத்திரம் இல்ல, பண்பாதான் இருக்கு. வாழ்ந்து வர்ற புதிய சமுதாயத்துல ஏழையும் ஒண்ணுதான், பணக்காரனும் ஒண்ணுதான். என்னமோப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். சீக்கிரமா நீ விரும்புற பொண்ண கல்யாணத்தை பண்ணிக்க. சித்தப்பா, சீதாவுக்கு லட்சம் எழுதி அவங்க அப்பா அவங்க வர சொல்றேன். சரி, நீங்களே சந்திச்சு பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. செல்வி சீதாவுக்கு வாழ்த்துக்கள். நலம் நலமே வாழ்க. நேற்றுதான் நான் உன்னை முதலாக சந்தித்தேன். சில நிமிடங்கள் தான் உன்னோடு பேசினேன். உன் அன்பும் அழகும் பண்பும் பணிவும் என்னை பெரிதும் கவர்ந்து விட்டன. நீ எனக்கு ஏற்ற லட்சிய மனைவியாக இருப்பாய் என்று நிச்சயமாக நம்புகிறேன். நீயும் சம்மதித்தால் உன்னையே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே முறைப்படி திருமணம் பேச உன் பெற்றோரை அனுப்புவை. அப்போது உன் புகைப்படம் ஒன்றையும் தந்தனுப்பு. ஏன் தெரியுமா? உலகில் எனக்கென்று இருக்கும் ஒரே உறவினரான என் சித்தப்பாவிடமும் குடும்பம் போல் பழகும் என் பணியாளர்களிடமும் காட்டி மகிழ வேண்டும். இப்படிக்கு ராமு. அப்பா, கேட்டீங்களாப்பா? கேட்டேம்மா. ஆனா அவர் பணக்காரர்மா. ஆனாலும் பண்புள்ளவர்ப்பா. அவர் 7 அடுக்கு மாளிகை வாசிமா. இருந்தாலும் அவருக்கு ஏழை மனசுப்பா. சீதா, நான் சொல்றது கொஞ்சம் தைரியம். அப்பா, படத்தை எடுத்து கொடுக்கட்டுமா? ஓ, நீ ஒரு முடிவுக்கே வந்துட்டியா? இங்க பாருமா, நீ தாயில்லாத பொண்ணு, நீ நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. படத்தை எடுத்துட்டு வா, பார்த்துட்டு வரேன். போட்டோ இருங்க. பாருங்கப்பா, புத்தகத்துக்குள்ள வச்சு கொடுத்துருக்கேன். இல்ல எங்கேயாவது போட்டுருவீங்க. பத்திரமா எடுத்துட்டு போங்க. சரிம்மா. சீக்கிரம் போயிட்டு வாங்கப்பா. ஐயோ, நில்லுங்க. பாத்தீங்களாப்பா, மறந்தே போயிட்டேன். சீக்கிரமா போயிட்டு வரணும். சாரி, நான் உங்களை பார்க்கல, மன்னிச்சுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, நீங்க யார பார்க்கணும்? மிஸ்டர் ராமுவை பார்க்கணும். அடடே, எங்க வேலை பார்க்கணுமா? நீங்க சீதாவோட அப்பான்னு சொல்லுங்க, தெரியும். நீங்க தானே அது? என்ன சார், கொஞ்சம் இருங்க. இந்த வாங்க, நீங்க உட்காருங்க. நான் ஐயா கிட்ட சொல்லிட்டு சீதாவோட அப்பா வந்துட்டேன். அப்படியா? உட்கார வச்சு சாப்பிட கொடு. வந்துடுறேன்.
சார். மணி, கோபாலா, சாமி, எல்லாம் வாப்பா. என்ன சார்? சார் யார் தெரியுமா? நம்ம முதலாளிக்கு வருங்கால மாமனார். அப்படியா? காப்பி சாப்பிடுறீங்களா? வேண்டாம். டீ சாப்பிடுறீங்களா? ஓவல்டின், ஹார்லிக்ஸ், போர்விட்டா சாப்பிடுறீங்க? எதுவும் வேண்டாம். எங்க முதலாளி எங்களை கோவிச்சுப்பா சார். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். கடுதாசியை நானும் படிச்சேன். பரம ஏழையான சீதா இவ்வளவு பெரிய மாளிகைக்கு மருமகளா வருவான்னு நான் கனவு கூட கண்டதில்லை. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. இந்த புஸ்தகத்துல என் மகளோட போட்டோ இருக்கு, பாருங்க. ஆமா, நீங்க யாரு? நான் தான் சார் சீதாவோட அப்பா. இது உங்களே மகளா? ஆமா. நான் சொன்னது இந்த சீதாவே இல்ல. என்ன சார் இது? நேற்று கூட என் பெண்ணை பாத்தீங்களா, பேசுனீங்களா? சேச்சா, நானாவது உங்க மகளை பாக்குறதாவது? யார் சொன்ன கட்டு கதை இது? என் பொண்ணு ஒரு காலம் பொய் சொல்ல மாட்டா சார். அப்ப நான் போய் சொல்றேனா? டோன்ட் வேஸ்ட் மை டைம். சார் சார், நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு யூ கெட் அவுட். பணக்காரங்க மட்டும் போட்டோவை தூக்கிட்டு ஓடியாந்துறீங்க. மாளிகையை பார்த்தா போதும் மாமனார் ஆகிறதுக்கு துடிக்கிறாருங்க. இதை விட பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் பிச்சை எடுக்கலாம். நிறுத்துங்க. பண திமிர்னால வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. நான் மானம் உள்ளவன். இந்தாங்க புத்தகம். வேற மாடி வீட்டுக்கு போங்க. அங்க எவனாவது ஏமாந்த பணக்காரன் கிடப்பான். வாங்கப்பா வாங்க. அங்க போனீங்களா? போனேன். அவரை பார்த்தீங்களா? பார்த்தேன். பேசுனீங்களா? பேசுங்க. போட்டோவை கொடுத்தீங்களா? கொடுத்தேன். உங்களை நல்லா வரவேற்றாங்களாப்பா? நல்லா வரவேற்றாங்க. இதால அடிக்காததுதான் பாக்கி. அப்பா, பேராசக்காரன், மானம் கெட்டவன், வெக்கம் கெட்டவன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசி என்ன விரட்டி அடிச்சிட்டாங்க. அவரே கடிதாசி எழுதி வர சொல்லி நம்ம எதுக்காக அப்படி அவமானப்படுத்தணும்? அவங்க பணக்காரங்க. ஏழைங்க வாழ்க்கையோட விளையாடுறது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. போறேன். இப்பவே போய் நானே நியாயத்தை கேட்கிறேன். இல்லம்மா, உன்னை பெத்த அப்பன் நான் சொல்றேன். இப்பவாவது என் பேச்சுக்கள். அவனை மறந்து அவன் உறவே நமக்கு வேண்டாம். இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு இந்த ஊர்லயே நாம இருக்க வேண்டாம். வேற எங்கேயாவது போயிடுவோம். சார் சார், என்ன சார் பாக்குறீங்க? இந்த வீட்டுல இருந்தவங்க எங்க? நேற்று ராத்திரி திடீர்னு தீ பிடிச்சு அப்பாவும் மகனும் கருகி செத்து போயிட்டாங்க.